ஏண்டா நீ பாட்டுக்கு அவங்கள கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போ, டிஜிபி ஆஃபீஸ்க்கு போன்னு ரூட் போட்டு கொடுத்துட்ட. டிபார்ட்மெண்ட் மேல உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா? ஆடா, இந்த மூஞ்சிகளை பார்த்தா கமிஷனர் ஆஃபீஸ் போற மாதிரியா இருக்கு? மொக்க பீஸுடா. அதுக்கு அடுத்து வந்து நம்மகிட்ட தான் நிற்பாங்க. ஒருவேளை அந்த அருணை அந்த பொண்ணுகிட்ட பேச வச்சா அவன்கிட்ட விசாரிச்சு ஷில்பா எங்க இருக்கான்னு சொல்ல மாட்டாளா? அவசரப்படாதடா, அவனே பேசுவான். பேச வைக்கிறேன் பார். எனக்கு என்னவோ அவங்க 2 பேரும் வெளியே போன வேகத்தை பார்த்தா கொஞ்சம் கலவரமா தான் இருக்கு. வேற ஏதாவது ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஏன் ஸ்டேஷனுக்குள்ள இல்லைன்னு சொல்லி அங்க போய் சொல்லிடுவாங்க. போலீஸ் நெட்வொர்க்குன்னா விளையாட்டு நினைச்சியா? அப்போ நாம இந்த பையனை அடைச்சு வைக்கிறதுல எந்த பிரச்சனை இருக்காதுன்னு சொல்ல வர? கடவுளே நினைச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன சார், கமிஷனரா இல்ல டிஜிபியா? ஐயா வணக்கம்யா, சொல்லுங்கய்யா. யோ சண்முகம், என்னையா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? யார் அந்த அருண்? அவனை எதுக்கு நீ அடைச்சு வச்சிருக்க? சார் சார், எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அந்த ஷில்பா ஒரு மேஜர் பொண்ணு. அவ ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா சட்டப்படி அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உன்னோட கடமை. அதை விட்டுட்டு அந்த பொண்ணோட அப்பனோட சேர்ந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கியா நீ? சார் அப்படி எதுவும் இல்லை சார். என்னையா அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. இப்ப எங்க இருக்க நீ? சார் அது வந்து நீ எங்க இருக்குன்னு நான் சொல்லவா? கவர்மெண்ட் சர்வெண்டியா நீ? வெக்கமா இல்ல உனக்கு? சாரி சார். இந்த பாரு, உனக்கு இன்னும் 2 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள அந்த அருண் அந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். இல்ல 3வது நிமிஷம் உன் வேலையை விட்டுட்டு நீ வீட்டுக்கு போயிடுவ. சார் சார் தயவு செஞ்சு அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க சார். இப்பவே அவங்கள ரிலீஸ் பண்ணிடுறேன் சார். ஓ, அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கியா? சும்மா கொஞ்சம் விசாரிக்கலாம்னு வந்தேன் சார். யோ, மானம் போகுதியா? பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் போனை போட்டு எவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? உங்க டிபார்ட்மெண்ட் பப்ளிக்கு வேலை செய்தா இல்ல பொறுக்கைகளுக்கு வேலை செய்தான்னு கேட்டுட்டு இருக்காங்க. எங்க இருந்தியா எல்லாம் வந்து சேர்றீங்க? நான்சென்ஸ். சாரி சார். முதல்ல அந்த பையனை வெளியே அனுப்புறதுக்கு வழியை பாரு. அவன் வீட்டுக்கு போயிட்டான்னு 5 நிமிஷத்துல அவன் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட இருந்து எனக்கு போன் வரணும். அப்படி இல்லன்னா நீ செத்த. டேய் என்னடா? விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்க. இருடா வரேன். வாப்பா, ஒன்னும் மனசுல வச்சுக்காத. அருண், இதெல்லாம் பெரிய இடத்த சமாச்சாரம், புரியுதா? நான் அவங்கிட்ட பேசி புரிய வச்சுக்கிறேன். அருண், அருண், என்னடா? அருண் பாத்து. டேய், அட பாவிங்களா, மாட்ட அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கா? மனுஷன் இப்படி அடிக்கிறது? அப்ப என்னையா தப்பு பண்ணாவ? தம்பி இந்த பாரு, நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதோட எல்லாத்தையும் விட்டுருங்க தம்பி. அருணை கூட்டிட்டு நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. நல்லா இருக்கு சார் நீங்க பேசுறது. என் தம்பி என்ன சார் தப்பு பண்ணா? இப்படி மாட்ட போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சு வச்சிருக்கீங்க. உங்களை நான் சும்மா விட மாட்டேன் சார். ஆத்தா, தயவு செய்து உன் காலில் கூட விழுகிறமா. நடந்த தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். இனிமே இது மாதிரி எந்த ஒரு தப்பு நடக்காதுமா. நான் பாத்துக்கிறேன். என்னடாச்சு உனக்கு? யார கேட்டா இவனை வெளியே விடுற? டேய், உன்னை தூக்காம இருக்கணும்னா பேசாம இருடா, நான் பாத்துக்கிறேன். தம்பி நீங்க கிளம்புங்க. போற வழியில ஹாஸ்பிடல் கூட்டு போங்க. நான் என்ன பணம் கொடுக்கட்டுமா? உங்க அக்கறை எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்க பாத்துக்கிறோம். தம்பி நீங்க போங்க தம்பி, இவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். பாப்பா ஒன்னும் மனசுல வச்சுக்காதமா. உன் தம்பி பெரிய புத்திசாலிமா, பிற்காலத்துல பெரிய ஆளா வருவான். என்னோட ஆசீர்வாதம்மா. இப்படி எல்லாம் சொன்னா உங்களை விட்டுருவேன்னு நினைக்கிறீங்களா? உங்களை எல்லாம் சும்மா விட மாட்டேன். பவி, முதல்ல அருண் ஹாஸ்பிடல் கூட்டு போகணும். அதுக்கப்புறம் இவங்கள பாத்துக்கலாம். வா வா வா. என்னடா பண்ணி வச்சிருக்க? நானே என் கையால உன் கழுத்தை நெரிச்சு கையேறா. விஷயம் கமிஷனர் வரைக்கும் தெரிஞ்சு போச்சுடா. ஒரு பொண்ணை கண்டுபிடிக்க 1000 வழி இருக்கு. ஆனா நம்ம இதுல இருந்து தப்பிக்கணும்னா அவங்களை அனுப்புற தவிர வேற வழியே கிடையாதுடா.
மெதுவா அருண். பாத்து பாத்து. இப்ப வலிக்குதா? ஓகே தான். உட்கார். ஏண்டா ஹாஸ்பிட்டலுக்கு போய் இப்படி கட்டு போடுற நிலைமை ஆயிடுச்சு. இப்பவாவது கொஞ்சம் வாயை திறந்து சொல்லு. எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை? சாரி மாமா. அந்த பொண்ணு ஷில்பா பேசிக்கா ரொம்ப நல்ல பொண்ணு. ஆண்டவன் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல தான் அவளை இந்த குடும்பக்கார அப்பனுக்கு பொண்ணா பிறக்க வச்சுட்டான். ஆனா ஷில்பா தனக்கு லைஃப் பார்ட்னரா வர பையனை செலக்ட் பண்ணிருக்கா பாருங்க. அந்த பையன் பத்திரமாத்து தங்கம் மாமா. ரொம்ப தேவையாடா நமக்கு இதெல்லாம்? எவ்வளோ எவனையோ லவ் பண்றா, கல்யாணம் பண்ணிட்டு போறா. எக்கேடோ கேட்டு ஒளியறாங்கன்னு இருக்கிறத விட்டுட்டு உன்னை யாரும் அந்த சமூக சேவெல்லாம் செய்ய சொன்னாங்க? தப்புதான் மாமா. ஆனா அந்த பொண்ணு ஹெல்ப்னு கேட்டுச்சு, அதான். ஷில்பாவை உனக்கு முன்னாடியே தெரியுமா? அப்படின்னு இல்லக்கா. ஆனா ஷில்பாவை திவ்யாவுக்கு தெரியும். டேய், இந்த உலகத்துல எல்லாரையும் யாரோ சில பேருக்கு தெரியதான் செய்யும். இந்த Facebookல இருக்கிற மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யார் யாரோ லிங்க்ல தான் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நீ போய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தானா உன் வாழ்க்கை தான்டா வீணா போகும். ஏதோ அந்த பொண்ணு திவ்யா அந்த விஷயத்த பத்தி எங்ககிட்ட வந்து சொன்னதுனால நாங்க வந்து உன்னை காப்பாத்த முடிஞ்சது. இதுவே யாருக்கும் தெரியாம இருந்துச்சுன்னா என்ன ஆகும் நீ நினைச்சு பாரு. சாரி மாமா. ஏண்டா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நீ சால்வ் பண்ணி வைக்க போறனா அது அட்லீஸ்ட் என்கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. சரி, நான் அக்கா, என்கிட்ட சொல்ல உனக்கு சங்கடமா இருந்துச்சுன்னா சந்தோஷ் கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. அதத்தான் நானும் கேக்குறேன் பவி. படிக்கிற பையன் ஒழுங்கா காலேஜுக்கு போய் படிக்கிற வேலையை பார்க்காம எதுக்கு இவனுக்கு இந்த ஹீரோயிசம் காட்டுற வேலையெல்லாம்? அட நீங்க வேற மாமா. நான் என்னத்த ஹீரோயிசம் பண்ணி சாதிச்சிட்டேன் பாருங்க. கையில கட்டு, கால்ல கட்டு. உங்க பொண்ணை தப்பிக்க வச்சது நான் தான். ஏய், இவனை மரத்துல கட்டி வச்சு இவன் தோலை உரிங்கடா. போடா. டேய், கட்ட பார்த்து எதுக்குடா இப்படி ஃபீல் பண்ற? ஒன்ன தாண்டா கேக்குறேன். ஒண்ணு இல்லக்கா, தன்வினை ரொம்ப ஹீட்டுக்கா. தன்வினை தன்னை சுடும்னு சொன்ன. ஓ, பழமொழியெல்லாம் சொல்ற அளவுக்கு நீ வளர்ந்துட்ட. ஆனா உன்னை காப்பாத்த சொன்னவங்கள நீ மறந்துட்ட. பவி, முதல்ல அந்த திவ்யாவுக்கு கால் பண்ணி இவன் சேஃபா இருக்கான்னு சொல்லு. அவதான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தா. டேய் சந்தோஷ், சூப்பர். அக்கா, என்னக்காச்சு? கூல் கூல் கூல். அருண் சேஃபா இருக்கான். இப்போ எங்க கூட தான் இருக்கான். திருப்தியா? இப்போ ஹாப்பியா? தேங்க் காட். கொலை விழும். எனக்கு தேங்க் பண்ணு, இல்ல சந்தோஷ்க்கு தேங்க் பண்ணு. நாங்க தானே வரிஞ்சு கட்டிக்கிட்டு அவனை காப்பாத்துறதுக்காக போனோம். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எனக்காக அவன் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறது எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அதுதான். பயப்புள்ள வீட்டுக்கு போனதும் அங்க இருக்க அவனுக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் இன்ச்சு இன்ச்சா அளந்து அடிச்சிருக்கானுங்க. ஐயோ பாவம். பின்ன சமூக சேவை பண்றதுன்னா சும்மாவா? ஒரு காதல் ஜோடிய சேர்த்து வச்சிருக்கான்ல, அதுக்கு ஒரு நினைவு பரிசா நினைச்சுக்க வேண்டியதுதான். இரு, அவன்கிட்டே கொடுக்கறேன். இந்தாடா. டேய், நீ செஞ்ச திருட்டுத்தனத்துல நீங்க 2 பேரும் தானே பார்ட்னர்ஸ். அப்ப வாங்கி பேசு. ஹலோ. விடு திவ்யா, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி அழுவுற? நான் ரொம்ப பயந்துட்டேன் அருண். அந்த ஆளு அடிச்சே கொன்னிடுவான்னு தோணுச்சு. பொண்ணுன்னு கூட பார்க்காம என்ன எப்படி அடிச்சான் தெரியுமா? சரி விடு, ரிலாக்ஸ் ஆரு.
நாம அடிபட்டாலும் சில்பாவை அவள் லவர் கூட ஹாப்பியா எஸ்கேப் பண்ணிட்டோம் பாத்தியா? அத நீ மனசுல நினைச்சுக்கோ. பாத்தியா? இருந்தாலும் நான் பண்ணது ரொம்ப தப்பு தானே. சம்பந்தமே இல்லாம நான் இந்த ப்ராப்ளத்துல உன்னை இழுத்திருக்கவே கூடாது. அதான் பரவாயில்லன்னு சொல்றேன்ல. தப்பான ஒரு பிரச்சனையில என்னை இழுத்து விட்டு இருந்தன்னா நீ ஃபீல் பண்றதுல நியாயம். ஒரு நல்லது நடக்கணும்னு தானே நீ இவ்வளவும் செஞ்சிருக்க. நான் ஒன்னும் உன்னை தப்பாலாம் நினைக்கல. யூ ஆர் ரியலி கிரேட் அருண். நான் தான் உன்னை பத்தி ரொம்ப தப்பா என்னென்னமோ நினைச்சிட்டேன். சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அட பரவாயில்லன்றல. வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கதான் செய்யும். இது கூட இல்லனா அப்புறம் லைஃப் ஆர்ட் ஃபிலிம் மாதிரி ஆயிடும். ரொம்ப அடிச்சிட்டாங்களா? வலிக்குதா? அத ஏன் கேக்குற திவ்யா? ஆக்சுவலா நான் இப்ப கிளினிக்ல தான் இருக்கேன். என்ன குருவாயிரப்பா, எனக்கு கட்டுப்போட்ட நர்ஸ் கூட மலையாளி தான் தெரியுமா? பட் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தேன் திவ்யா. எனக்கு அடிபட்டிருக்கு, கை உடைஞ்சு கட்டு போட்டிருக்கேன்னு உன்னை ஏமாத்த நினைச்சேன். பட் உன்கிட்ட சொன்ன போய் இப்ப 100% உண்மையாயிடுச்சு. நான் வேண்டிக்கிறேன் அருண், உனக்கு எல்லாமே சீக்கிரமே சரியாயிடும். தேங்க்ஸ். நீ சேஃபா இரு, ஓகேவா? வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் வராத. அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்காவது சில்பாவோட அப்பாவுக்கு நம்ம மேல கடுப்பு அதிகமா இருக்கும். அவர் கண்ணுல படாம இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு சேஃப். புரியுதா? புரிஞ்சுது. நீ உன் வீட்டோட பொண்ணாரு, நான் என் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கேன். கிருமிங்க கிட்ட இருந்து தப்பிக்க இதை விட்டா வேற வழியே கிடையாது. கிருமியா? நீ எதை சொல்ற? இந்த மாதிரி ஆளுங்க கூட கம்பேர் பண்ணா கொரோனாலாம் ஒண்ணுமே இல்ல. நான் சில்பாவோட அப்பாவை தான் சொன்னேன். சரியா? எவ்வளவு நேரம் பேசுவ? வெளிய வந்துட்டு சேஃபா இருக்கேன்னு போனை கட் பண்றத விட்டுட்டு என்ன கதை பேசிட்டு இருக்க? என் அக்கா காண்டாகிறா. நான் போனை வச்சிடுறேன், அப்புறம் பேசுறேன். சரி, உடம்ப பாத்துக்கோ. ஓகே திவ்யா. பை. நன்றி குருவாயிரப்பா. தேங்க் யூ. இந்தாக்கா. வா போலாம். சரி வா போலாமா? போலாம். பாத்து மெதுவா 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 பாத்து மெதுவா ஸ்லோவா வா. வா பவி. பாத்து பாத்து பாத்து. வா வா வா, பொறுமையா வா. பாத்து உட்காரு உட்காரு மச்சான். ஏண்டா மச்சான், உச்சா போறதுக்கு உனக்கு உதவி தேவைப்படுது. இதெல்லாம் உனக்கு தேவையாடா? தேவையில்லாததுதான், ஆனா அவாய்ட் பண்ண முடியலையே. டேய், நான் உனக்கு சொல்லவா? ஆக்சுவலா உன் கேரக்டர் இது கிடையவே கிடையாது. நீ பக்கா பொறுக்கி 1 நம்பர் ஃப்ராடு. உனக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. என்ன நீ மண்டையில் அடிப்பட்ட மாதிரி திடீர்னு சட்டுன்னு எல்லாத்தையும் மறந்துட்ட? டேய், என்னடா சிரிக்கிற? நான் சொல்றது உனக்கு காமெடியா வருது? சச்சா, அப்படிலாம் இல்லடா. பாவண்டா அந்த ஷில்பா பொண்ணு. காப்பாத்த யாருமே இல்லாம அவங்க அப்பங்கிட்ட மாட்டிக்கிட்டு வாழ்நாள் பூரா கஷ்டப்படுற மாதிரி ஆயிடும். அடி வாங்கியே இவன் திருந்தலையே. எப்படியோ ரிஸ்க் எடுத்து அந்த பொண்ணு அவங்க வீட்ல இருந்து வெளியில கூட்டிட்டு வந்ததுல என்னமோ இமயமலையோ புரட்டி போட்ட மாதிரி ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குதுடா. டேய் மச்சான், நீ உண்மையா சொல்லு. இதெல்லாம் நீ சில்பாக்காகவா செஞ்ச? என்னடா ஆச்சு உனக்கு? சில்பாக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? முன்ன பின்ன நீ அவளை பாத்திருக்கியா? அவளுக்காக தான் போய் இப்படி உடம்பெல்லாம் புண்ணாக்கிட்டு வந்திருக்கியா? அப்படி நீ சொன்னா அதை நாங்க நம்பணும், அதானே? அப்படி இல்லடா மச்சான், பாவம் அவ சின்ன பொண்ணு. டேய், திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஏதாவது கதை சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, நான் கடுப்பாயிடுவேன் பாத்துக்க. எனக்கு தெரியும்டா, நீ சில்பாக்காக இதை நீ செய்யவே இல்லை. திவ்யாக்காக தானே செஞ்ச, அதை ஒத்துக்க. அவளால பட்டதெல்லாம் பத்தலையா உனக்கு? மச்சி, அவ மேல எந்த தப்பும் இல்லடா. நான் தான்டா தப்பா நினைச்சிட்டேன். அதுவும் இல்லாம என்ன நம்பி அவ ஹெல்ப்னு சொல்லி கேட்டுட்டா. அதுக்கப்புறம் மாட்டேன்னு எப்படிடா சொல்ல முடியும்? நீ ஹெல்ப் பண்ணதுல தப்பு இல்லடா. ஹெல்ப் பண்ண, காதல் ஜோடிய சேர்த்து வச்ச, அதோட வந்துட வேண்டியதானே. அப்புறம் திவ்யா பின்னாடியே போய் அவளை காப்பாத்துறங்கிற பேர்ல இப்படி அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறியே, அதத்தான் கேனத்தனமா இருக்குன்ற. ஆமால? ஆமாவா இல்லையா? ரொம்ப தடுமாறாத. சரி விடு, என்ன சமாளிச்சுட்ட. இப்படி கைய கால உடைச்சுக்கிட்டு மூஞ்ச உடைச்சுக்கிட்டு வீட்டுக்கு போனீனா அம்மா கிட்ட என்ன சொல்லி சமாளிப்ப? எப்படி அம்மா உன்னை ஆர்த்தி எடுத்து வாடா மகனேன்னு சொல்லுவாங்களா? ஐயோ, இப்ப கேட்டியே, இது நியாயமான கேள்வி. எங்க அப்பாவை சமாளிச்சிருவேன், எங்க அம்மாவை சமாளிக்கிறதா கொஞ்சம் கஷ்டம். பேசாம அப்பாவை சமாளிக்க சொல்லலாமா? அது தெரிஞ்ச உங்க அப்பாவை சமாளிச்சிருப்பாரு.
ஏய் அத விடுறா. எங்க அக்காட்ட சொல்லிருக்கேன், அவ எப்படியும் சமாளிச்சிருவா. அப்படியே எதுனாலும் நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவேன்டா. ஓ தெரியாம பைக்ல போய் விழுந்துட்டேன். விழுந்துட்டதா? நீ எப்போ அந்த திவ்யா பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி போனியோ அப்பவே எனக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் கேட்டுச்சு, ஏய் உன் ஃப்ரெண்டு விழுந்துட்டான்டா அப்படின்னு. நான் தான் அப்படிலாம் இருக்காதுன்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன். டேய் என்னடா நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க? நான் எங்கடா விழுந்தேன்? இது ஷில்பா அப்பனும் தடி பசங்களும் அடிச்ச காயத்துல வந்ததுடா. ஓ அப்படியே போய் உங்க அம்மா கிட்ட சொன்னீனா என் பையன் நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு சந்தோஷத்துல பூரிச்சு போயிடுவாங்க. அப்படி என்னடா அந்த திவ்யா உனக்கு பெருசா பண்ணிட்டா? அவளுக்காக இப்படி உடம்பு ஃபுல்லா காயப்பட்டு கஷ்டப்படணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? தலையெழுத்துன்னு நினைச்சா ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன கேட்டா மனசுக்கு அப்பப்ப என்ன செய்ய தோணுதோ அதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் மச்சான். அதெல்லாம் தானா வர்றது மச்சான். மச்சான் கருத்தெல்லாம் சொல்ற, கன்ஃபார்மா லவ் தான்டா. லவ்வா? என்ன இல்லன்னு சொல்ல போறியா? டேய் ஒன்னு தெரிஞ்சுக்கடா மச்சான், காரணமே இல்லாம ஒரு பொண்ணுக்காக இப்படிலாம் அடி வாங்குறது தப்பு இல்லன்னு தோணுதோ அங்க வேற எந்த ஒரு ரீசனும் கிடையாது. லவ் தான், லவ் மட்டும் தான். அது இல்ல மச்சான், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. எனக்கு ஒண்ணு அப்படிலாம் தோணல. டேய் பார்க்க தானே போறேன், நீ எங்க போற? இல்ல நான் தான் எங்க போறேன். ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம்டா, லவ்ன்ற மேட்ரு நமக்கு தெரியாம நம்ம மனசுக்குள்ள வந்துருச்சுன்னு வையேன், நம்ம என்ன செய்யறோம், யாருக்காக செய்யறோம், அதனால என்ன ஆகும், எதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவோம், எதை பத்தியும் நினைச்சு கூட பாக்காதடா. யோசிச்சு பார்த்தா நான் எதையும் நினைச்சு பார்த்து செய்யலடா. ஆனா அதுக்குன்னு லவ்னு எப்படா முடிவுக்கு வர முடியும்? லவ் இல்லாமையாடா ஷில்பாவோட அப்பா கிட்ட திவ்யா மாட்டிக்கும் போது உன்னால தாங்க முடியாம போச்சு? அவளுக்கு ஒண்ணுனா துடிச்சு போய் தானே அவளை வீட்டுக்கு அனுப்பிட்டு நீ போய் உட்கார்ந்து உதவாங்கன, அதை இல்லன்னு சொல்ல போறியா? அது சொல்லுடா, ஏன் உதவாங்கன? பார்க்க பரிதாபமா இருந்துச்சு, அதான்டா. மச்சான் காதல் ஆரம்பிக்கும் போது பரிதாபத்துல தாண்டா ஆரம்பிக்கும். முடியும் போது உன்னை பார்த்து 4 பேர் பரிதாபப்படுவாங்க. அந்த 4 பேர்ல நானும் ஒருத்தனா இருப்பேன். பாத்துக்க மச்சான். சாரி மச்சான், சாரி மச்சான், சாரி மச்சான், நான் பார்க்கல. படுத்துறானே. திருப்தியா? இப்ப ஹாப்பியா உனக்கு? ஹாப்பி தான். எனக்காக அவ்வளவு தூரம் வந்து அவங்க கிட்ட பேசி ஆர்கியூ பண்ணி எப்படியோ என் தம்பியை மீட்டுட்டு வந்தாச்சு. பரவாயில்ல, என் ஆளு 60% ஹீரோ தான். ரொம்ப தேவைதாண்டி எனக்கு. இத பாரு, இனிமேலாச்சும் உன் தம்பிய கொஞ்சம் வாழை சுட்டிட்டு ஓரமா உட்கார சொல்லு. என்ன விளையாடுறியா? அவன் வயசுக்கு இப்படிதான் இருப்பான். ஒதுங்கி ஓரமா உட்கார வயசா இது? அப்படி ஒதுங்கி ஓரமா உட்கார வேண்டிய வயசுலயே தாத்தா சார் என்ன அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காரு வீட்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா? ஆனா என் தம்பி விஷயத்துல மட்டும் உடனே எதிர்க்கட்சி தலைவர் மாதிரி அறிக்கை விட ஆரம்பிச்சிடுறது. இதெல்லாம் நியாயமே இல்ல சந்தோஷ். பவி, அவன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இது கூட உனக்கு புரியல? ஏதோ அந்த பொண்ணு திவ்யா நம்ம கிட்ட அந்த விஷயத்த தனியா சொல்ல போக நாம போய் பார்த்து பேசி காதும் காதும் வச்ச மாதிரி காரியத்தை முடிச்சுட்டு வந்துட்டோம். இதையே வீட்டுல தாத்தா எதிரவோ அம்மா எதிரவோ அந்த பொண்ணு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும் நினைச்சு பாரு. என்ன ஆயிருக்கும்? பவி, தாத்தாவுக்கு ஏற்கனவே உன் தம்பியை கண்டா பிடிக்காது. அவன் ஆளும் மூஞ்சியும் பார்க்கவே சகிக்கலன்னு என் காது படவே 2-3 தடவை சொல்லியிருக்காரு. இங்க பாரு, அருணை பத்தி அவர் மனசுல இருக்கிற பொறுக்கி இமேஜ் இன்னும் பெருசாக தான் செய்யும். இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல பவி. அப்போ தாத்தா தான் உன் பிரச்சனையா? ஐயோ, தாத்தா என் பிரச்சனை இல்ல. ஆனா அருண் இந்த மாதிரி நடந்துக்கிறது என்னைக்கு இருந்தாலும் ப்ராப்ளத்தை கொண்டு வரதான் செய்யும். ஒரு செகண்ட் யோசிச்சு பாருடா, அருண் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்? ஒரு பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கைய அவளுக்கு அமைச்சு கொடுத்திருக்கான். நியாயமா இதை நம்ம பாராட்ட தானே செய்யணும். அவன் ஒன்னும் சட்டவிரோதமா எதுவும் பண்ணலல. சட்டப்படி கல்யாண வயசு வந்த 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணிருக்காங்க. அவங்க லவ் சின்சியர் லவ்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே அவங்க லவ்வுக்கு அவன் ஹெல்ப் பண்ணிருக்கான். இந்த வயசுல என் தம்பி இவ்ளோ மெச்சூரா நடந்திருக்கானேன்னு நானே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். நீ என்னடானா? ஐயோ பவி, நான் அதெல்லாம் தப்பு சொல்லல. தயவு செஞ்சு நீ என்ன தப்பா நினைக்காத. நான் சொல்றத கொஞ்சம் கரெக்டான சென்ஸ்ல நீ புரிஞ்சுக்க பாரு. யாரோ எப்படியோ போறாங்கன்னு விட்டுட்டு போறதை விட்டுட்டு இவனுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வம்பு? இங்க பாரு,
அடுத்தவங்களோட விவகாரத்துல மூக்க நுழைக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. அது உன் தம்பின்னு மட்டும் இல்ல, நீயாவே இருந்தாலும் இதைத்தான் நான் சொல்லுவேன். வேற யாரா இருந்தாலும் நான் இப்படிதான் பேசுவேன்.